கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தரே நமக்கு ஞானத்தை தருகிறவர். ஏனென்றால் அவரே சர்வ ஞானம் உள்ளவர். இதனால் நாம் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கும் போது அவர் நமக்கு தருகிறார். அதே சமயம் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் போது நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்னென்ன பிரயாசங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். இனி கர்த்தர் யாருக்கெல்லாம் ஞானத்தை தருகிறார் என்று பார்ப்போம். முதலாவதாக கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை தருகிறார். இதை நாம் நீதிமொழிகள் 1:7 நீதிமொழிகள் 9:10 ஆகிய வசனங்களிலும் பார்க்கிறோம். இரண்டாவதாக நீதிமானுக்கு தருகிறார். இதை நாம் நீதிமொழிகள் 2:7 பார்க்கிறோம். மூன்றாவதாக ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு தருகிறார். இதை நாம் யாக்கோபு 1:5 பார்க்கிறோம். நான்காவதாக ஞானிகளுக்கு ஞானத்தை தருகிறார். இதை நாம் தானியேல் 2:21 பார்க்கிறோம். இனி ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் யார் யார் என்று வேதத்தில் ஒரு சிலரை பற்றி பார்ப்போம். முதலாவதாக யோசேப்பு. யோசேப்பை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை என்றும், யோசேப்பை போல வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்றும் பார்வோன் சாட்சியாக சொல்லுகிறதை ஆதியாகமம் 41:38-39 பார்க்கிறோம். மேலும் அப்போஸ்தலர் 7:10 தேவன் பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக சாலமோன். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார் என்று 1 ராஜாக்கள் 5:12 பார்க்கிறோம். மூன்றாவதாக தானியேல். தேவன் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று தானியேல் 1:17 பார்க்கிறோம். நான்காவதாக ஸ்தேவான். கர்த்தர் ஸ்தேவானுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் 6:10 பார்க்கிறோம். என கண்பானவர்களே, நீங்களும் நானும் தேவன் தரும் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. ஆமென்.